மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத ஒரு மனுஷன் ஒரு கிளினிக் ஆரம்பித்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறாரு. என்னால் எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும். அப்படி நான் குணப்படுத்திட்டேன்னா எனக்கு ₹500 ஃபீஸ் கொடுக்கணும். அப்படி என்னால் குணப்படுத்த முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு ₹1000 தரேன் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறாரு. ஒருத்தர் இவர்கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டேஸ்ட்டே தெரியல டாக்டர்னு வராரு. சிஸ்டர், அந்த 20ஆம் நம்பர் பாட்டிலேருந்து மருந்து கொண்டு வந்து அவர் வாயில் 4 சொட்டு விடுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே மருந்து கொண்டு வந்து விடுறாங்க. சிச்சிச்சி, இது என்ன பெட்ரோலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் துப்புறாரு. பாருங்கள், உங்கள் டேஸ்ட் பட்ஸ் சரியாயிடுச்சு, ஃபீஸ் ஒரு ₹500 எடுத்து வைங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை திருப்பி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் கழித்து அதே ஆள் வராரு. டாக்டர், எனக்கு ஞாபக மறதி அதிகமாகிடுச்சு டாக்டர் அப்படின்னு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், அந்த 20ஆம் நம்பர் பாட்டிலேருந்து மருந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். ஐயோ, அது பெட்ரோலாச்சே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பாருங்கள், உங்கள் ஞாபக சக்தி திரும்ப வந்துருச்சு, உங்களுக்கு ₹500 ஃபீஸை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. இந்த ஆள்கிட்டருந்து எப்படியாவது அந்த ₹1000 திருப்பி வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு இன்னும் 4 நாள் கழித்து அவர் திரும்ப வராரு. வந்துட்டு, டாக்டர், எனக்கு கண்ணு சரியாக தெரியல டாக்டர் அப்படின்ட்டு வராரு. அப்படியா, என்னால் இதை குணப்படுத்த முடியுமான்னு தெரியலைங்க. சரிங்க, இந்தாங்க ₹1000 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹500 நோட் எடுத்து கொடுக்குறாரு. அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு, ₹500 தானே கொடுத்துருக்கீங்க, இன்னொரு ₹500 கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கவும், பாருங்கள், உங்கள் கண்ணு கூட சரியாயிடுச்சு, என் ஃபீஸ் ₹500 கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. கொஞ்சம் திறமையும் கொஞ்சம் அறிவும் இருந்தால் போதும், சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க.